எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய வைராக்கியத்திற்காக 1998 பிப்ரவரி 13, 14 ஒரு கரும்புள்ளி யாரும் மறக்கவே மாட்டாங்க. 58 உயிர்கள், 250க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார். அந்த ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அந்த நிகழ்வை தொடர்ந்து படுகாயமடைந்தவங்க நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம், கை கால் போனவங்களை தொடர்ந்து பார்க்கிறோம், கண் பறி போனவங்களை தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த சம்பவத்தால் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த ட்ரையல் நடந்த பொழுது முழுமையா பார்க்கிறோம். அதன் பிறகு தொடர்ச்சியா 28 ஆண்டுகளாக யாருக்குமே ஒரு நாள் கூட அந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த சம்பவத்திலிருந்து விடுப்பு இல்லை. யாரையாச்சும் ஒருத்தரை பார்ப்போம், நியூஸ் பேப்பர்ல படிப்போம், கோர்ட்ல நடக்கக்கூடியதை பார்ப்போம், 2008 திமுக விடுதலை செஞ்சதை பார்ப்போம். அதன் பிறகு சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் 16ஆம் தேதி இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மிக முக்கிய மனிதனாக குற்றவாளியாக இருந்து மரணமடைந்த பாஷாவுக்கு 17ஆம் தேதி நடந்த ஊர்வலத்தையும் பார்ப்போம். இதை விட குடும்பம் எல்லாம் என்னவெல்லாம் நம்ம பார்க்கணும்னு